Hello viewers, welcome back to our channel Thaiyaltamilil. இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க் சாரியோட ப்ளவுஸ்க்கு எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் போடுறதுக்காக தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி. சாரி கலர்லேயே நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம எம்ப்ராய்டரி டிசைன்லாம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ்லையும் போடலாம். இது சில்க் சாரி அப்படின்றதுனால கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக சில்க் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன். சாரி கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன்ஸும் சாரி கலரில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சாரி வந்து ஃபுல்லாக பிளைன் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கிரே கலரில். பல்லு மட்டும் இந்த மாதிரி பேரட் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே கலரில் தான் வந்து நமக்கு ப்ளவுஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவுக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைன் வந்து முடிச்சிட்டேன். சாரி கலரில் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த கலர்லேயே வந்து நம்ம வந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைன் போட போகிறோம். இப்போ ஒரு ஸ்லீவ் முடிச்சாச்சு. இதில் நம்ம போட்டிருக்கிற இதே டிசைனை வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவில் எப்படி போடுறது அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஆர்ட் சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றின ஸ்டிச்சஸ் வீடியோஸ் எல்லாம் நான் டுட்டோரியலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆர்ட் சேனல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். இப்போ இந்த டிசைனை நம்ம வந்து ஸ்லீவ்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாமே நான் வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கீழே நம்ம ஸ்லீவ் எண்டிங் எந்த இடத்துல முடியுமோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது. நம்மளோட ஆர்ட் சேனலில் வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணுற இடத்துல உள்ள தையலுக்கு வந்து நம்ம 2 பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து நான் விட்டுட்டு தான் சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர்ல இருந்து நமக்கு இப்போ ஒரு ஸ்லீவ் ரவுண்ட் வந்து ஒரு 12 இன்ச் வருதுன்னா 2 பக்கமும் 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் சைடில் வந்து தையலுக்கு விட்டுருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். கீழே வந்து எண்டிங் லைன் போட்டுக்கோங்க, நமக்கு எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து முடியணும் அப்படின்றது. ஃப்ளவரோட ஹைட் வந்து 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேப் வச்சு உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நம்ம எந்த ஹைட்டுக்குனாலும் போடலாம். ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக கூட போடலாம். அதே மாதிரி இப்போ இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் நான் வந்து டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். இந்த அளவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்புக்கு ஒரு 1/4 இன்ச் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். திரும்ப 1/2 இன்ச், அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு. இந்த மாதிரி 1/2 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு நம்ம தனித்தனியாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு போட்டுக்கிற லைனில் வந்து நம்ம ஃப்ளாரல் டிசைன் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீவ் ரவுண்ட் ஃபுல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த சில்க் த்ரெட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ பிங்க் கலர். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 43 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேம் கலர் வேணும்னா இந்த நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் அப்படின்ற பிராண்டு. நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கும்போது எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சாரிக்கு மேட்சாக வேணும்னா அந்த கலரில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டில் கிடைக்குதோ அந்த கலரில் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டை எப்படி வந்து நம்ம ஊசியில் கோர்க்கிறது அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்துக்கோங்க. தேவையான நீளத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நீடலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் சைஸ் வந்து 6 இல்லைனா 5 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீடில் த்ரெட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லென்த்தியாக த்ரெட்டோட ஒரு எண்டை பிடிச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நீளமாக வந்து த்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நீளமாகவே எடுத்துக்கோங்க. பட் சிக்கு விழாமல் நல்லா வந்து கொஞ்சம் லென்த்தியான பிளேஸில் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் த்ரெட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 எண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு கையில் இருக்குது. இதை அப்படியே ரிவர்ஸில் பிரித்து எடுத்துகிட்டு 4 ஸ்ட்ராண்ட்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சிக்கு விழுகாமல் இருக்கும். இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் வந்து பிடிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஊசியில் கோர்த்து எடுத்துக்கலாம். இதை ஊசியில் எடுத்துட்டு அப்படியே ரெட்டையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்ட்ராண்ட் வந்து நூல் கிடைக்கும். 8 ஸ்ட்ராண்ட்ஸ் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எத்தனை நாளும் எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் திக்காக வந்து டிசைன் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. திரும்ப அகெயின் வந்து நான் எண்டிங் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன்.
சென்டரில் வந்து நமக்கு ஊசி வந்து இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து நமக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராது. பட் சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாக தனித்தனியாக நூல் வந்து வந்துடும். அதனால அதை சரி பண்ணுறது எப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு 2 சுற்று வந்து கையில் சுற்றிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் இந்த ஊசி இருக்கிற இடத்துல ஒரு 2 சுற்று வந்து கையில் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நூலை வந்து நல்லா டைட்டன் பண்ண போகிறோம். அப்போதான் நமக்கு வந்து அது நல்லா ஒரே கயிறு மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா இழுத்துக்கோங்க. நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து வலுவலுன்னு இருக்கிறதுனால நமக்கு போடும்போது ரொம்ப தனித்தனி ஸ்ட்ராண்ட்ஸாக வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கயிறு மாதிரி வந்துடும் பார்க்குறதுக்கு. நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எப்பயுமே நீங்கள் ஊசியில் நூல் சில்க் த்ரெட் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஃப்ளாரல் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல அடியிலேருந்து நம்ம வந்து ஊசியை எடுத்துக்க போகிறோம். கீழே நாட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுக்கணும். மேலேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண லைனில் சென்டரில் மேலேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லேசி டேசி ஸ்டிச் நம்ம வந்து போட்டிருக்கோம்ல, அந்த சேம் இதுதான். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே போட்டிருக்கிற லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ நமக்கு த்ரெட் வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு ஊசியை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விரல் வச்சு கண்டிப்பாக வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப வந்து சிக்கு விழுகாமல் இருக்கும். இப்போ ஒரு லேசி டேசி ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் கீழே அந்த லைனுக்கு கீழே கொஞ்சம் கீழே நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் அந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து நம்ம வந்து நூலை வெளியில் எடுக்கிறோம். இப்போ கீழே நம்ம விட்டோம் இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடில் பாயிண்ட் பண்ண அதே இடத்துல ரைட் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ளவரோட பேஸ் பண்ணுறதுக்காக கீழே வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற லைனில் லெஃப்ட் சைட் பஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சில நேரம் தூக்கிட்டு வரும். அது வந்து கரெக்டாக வந்து ஊசி வச்சு எடுத்து விட்டுட்டு நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து விட்டுருந்தோம்ல, அதே ஹோலுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு ஆப்போசிட்டில் திரும்ப பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவரோட அந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு அகலத்துக்கு தான் நான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம்ல, அதை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும் அடியிலேருந்து. ஃபர்ஸ்ட் வந்து மேலே சென்டர்லேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஊசியை. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதே சேம் மெத்தடில் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லேசி டேசி ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் போட போகிறோம். நீங்கள் ஒரு தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊசியை அடியில் விட்டு விட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தடுத்து நமக்கு எந்த இடத்துல வந்து நூல் வெளியில் வரணுன்றதை பார்த்து நம்ம அப்படியே மேலே ஃப்ரேமுக்கு மேலேயே வச்சு ஊசி எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போடுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு போடுறப்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்து நமக்கு எந்த இடத்துல பஞ்ச் பண்ணி ஹோல்ஸ் வரணும் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஊசியை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லூப் மாதிரி போடுறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஊசி உள்ளே விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைட் பஞ்ச் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து நான் திரும்ப வந்து ஊசி வெளியில் எடுக்கிறேன். கரெக்டாக பாயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே ஷேப்பில் நமக்கு வரும். இப்போ இந்த ஃப்ளவர் முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளவர் வந்து நமக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியும். டைரெக்டாக நம்ம ஊசியை கீழே கொண்டு போகாமையே வந்து அடுத்த ஃப்ளவரோட சென்டரில் மேலேருந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் ஃப்ரேம் கடியில் ஊசி எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. இந்த நூல் வந்து தீர்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் ஃப்ரேமோட அடிப்பக்கம் திருப்பி நம்ம வந்து நாட் போட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நூல் எடுத்து இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து ஸ்லீவ் முடிச்சுட்டு அடுத்து வந்து நெக்லைன் வந்து போட போகிறேன். நெக்லைனில் இதே மாதிரி வேற ஒரு டிசைன் வந்து போட போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கில் 2 சைடுமே நான் வந்து டிசைன் போட போகிறேன். நெக் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் லைன் எந்த இடத்துல வேணுமோ அதையும் மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து பேக் சைட் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து நமக்கு போட் நெக், அதே மாதிரி பேக் சைடும் போட் நெக் வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டிசைன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒன் சைடு வந்து ஒர்க் முடிச்சுட்டேன். இப்போ நம்ம போட்டிருந்தோம்ல ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த லைனை விட்டு வெளிப்பக்கமாக நான் ஒரு 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து எதுக்காகனா நம்ம இந்த டிசைன் போடுறதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க் பண்ணியிருந்த அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் லைனு. ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு கட்டிங்கில் போயிடும். அதை விட்டு வெளியில் வந்து 2/4 இன்ச்சு கேப்பில் நான் 2 லைன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ மேலேயும் கீழே நான் செப்பரேட்டாக வந்து டிசைனை பிரிச்சிருக்கேன். 2 சைடில் இருந்தும் நமக்கு வந்து ஒரே மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற இந்த திலகம் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். திலகமோட மேலேருந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் எப்படி முடிச்சிருக்கேனோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து முடிக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பெட்டல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஊடால நம்ம இந்த லைன் தேர்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். மூணு பெட்டல் மாதிரி இருக்கும். அந்த 3 பெட்டலுக்குள்ளேயும் நூலை விட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு லேசி டேசி ஸ்டிச் மாதிரி நமக்கு வந்துடும். அடுத்து வந்து சைடில் விட்டு எடுத்துக்கணும். த்ரெட் லூஸ் ஆனது அப்படின்னா நீங்கள் நல்லா கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப சென்டரில் பஞ்ச் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டியர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ஃப்ளார் போடுறதுக்கு சென்டர்ல இருந்து கீழ் பக்கமா பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து போட்டிருக்கிற அந்த ஃப்ளார் டிசைன்ல 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வந்து ஊசியை உள்ள விட்டு வெளியில எடுத்துக்கணும். ஊசியை விடும் போது இந்த மாதிரி பேக் சைட்ல விட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற அந்த திலகம் ஷேப்லையும் மேலே வந்து நெக் ஷேப்லையும் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். நெக்கில் போடும்போது மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர் வரைக்கும் கொண்டு வரணும். முடிக்கிறப்ப வந்து ஃப்ரேம் கடியில் திருப்பி நாட் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் நெக்கு ஸ்லீவ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 2 ஸ்லீவ்லையும் கீழே பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். லேசி டேசி ஸ்டிச் மாதிரியே ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்கில் வந்து வீட்டியர் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுலையுமே அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கில் டபுள் சைடுமே நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது இதோட லுக் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் இந்த ப்ளவுஸில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற அந்த ஸ்டோனை வந்து ஸ்லீவ்ல வந்து எம்டிஆர் இருக்க பிளேஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். பேக் சைடில் வந்து அந்த திலகம் ஷேப்புக்கு நடுவில் வந்து
அந்த நம்ம யூஸ் பண்ண இந்த சில்க் த்ரெட்டை வச்சே வந்து ஒரு சில்க் த்ரெட் டசல் வந்து செஞ்சிருக்கேன். இந்த சில்க் த்ரெட் டசல் செய்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே மேலே ஐகார்ட்லேயே லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் டிசைன் வந்து இந்த சாரிக்கு மேட்சாக ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.